என் மேல இருக்கிற பிரியத்தாலதான் நீங்க எல்லாரும் கிளாஸ கட் பண்ணீங்க, பிரச்சனை பண்ணி என்ன திரும்பவும் இங்க கொண்டு வந்தீங்க. அதனால உங்க எல்லார் மேலயும் ஒரு தப்பான இமேஜ் விழுந்திருக்கு. உங்க யாருக்குமே படிப்புல அக்கறை இல்லைன்னு மத்த ப்ரொஃபசர்ஸ் நினைக்கிறாங்க. அந்த கெட்ட பேரை நாம தான் மாத்தி ஆகணும். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸோ எனக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. எங்க இருந்தாலும் என் வேலையை நான் சின்சியரா தான் செய்வேன். உங்களையும் என்னையும் பிரிக்கிறது ஒரு ஃபார்மலான நடவடிக்கையா இருந்தா பரவாயில்ல, அமைதியா ஏத்துக்கலாம். ஆனா எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியலன்னு அந்த ஜான்சி குறை சொல்றாங்க. உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிப்பே வராதுன்னு உங்களையும் குறை சொல்றாங்க. ஏன் எங்களை குறை சொல்றீங்கன்னு நாம சண்டை போடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அப்படி பேசினது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். திரும்பவும் நம்மள பத்தி பேசவே முடியாத மாதிரி நாம நடந்துக்கணும். இதுல நாம ஜெயிச்சுட்டா ஜான்சி நம்ம பக்கம் இனிமே திரும்பவே முடியாம பண்ணிடலாம் இல்லையா? அப்படி இதை எடுத்துக்கிறது தானே ரியல் ஸ்பிரிட்டா இருக்க முடியும். அந்த ஞானி கதைய நான் ஏன் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? சோதனையான காலத்துலதான் நாம யாருங்கிறது நமக்கே புரியும். இப்ப நடக்க போறத வெறும் எக்ஸாமா பாக்காதீங்க, நாம நமக்கே வச்சுக்கிற சோதனையா பாருங்க. நாம யாரு, நமக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு, நம்மளால என்ன பண்ண முடியுங்கிறத மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது செகண்டரி தான். நமக்கு முதல்ல புரிய வேணாமா? உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த சவாலை ஏத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஜான்சி வைக்க போற எக்ஸாம்ல நம்ம ஜெயிக்கணும், நம்ம யாருங்கிறத நிரூபிச்சு காட்டணும். இந்த சவாலை நீங்களும் ஏத்துக்கிறீங்களா, இல்ல நான் ஃபர்ஸ்ட் இயர் போகணும்னு ஆசைப்படுறீங்களா? நாங்களும் இந்த சவாலை ஏத்துக்கிறோம் மேடம். எக்ஸாம்ல பாஸ் பண்ணி உங்க பேரை நாங்க காப்பாத்துறோம். மேடம், எங்களுக்கா இல்லைனாலும் உங்களுக்கா ஜெயிச்சு காட்டுறோம் மேடம். நாங்க ஆமா மேடம், நாங்க ஜெயிச்சு காட்டுறோம். என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. ஆமா மேடம், நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் மேடம். குட், சிட் டவுன். ஐயா, எங்கய்யா என் புருஷன் எங்கயா இருக்காரு? துப்பாக்கியில சுட்டுக்கிட்டாரு, குண்டு பாஞ்சிருச்சுன்னு என்னென்னமோ சொன்னாங்களே ஐயா. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் குடும்பத்தை பாத்துக்க யாருமே இல்லைங்க ஐயா. நாங்களே எல்லாருமா போய் சேர்ந்துருவாங்க ஐயா. பதறாதீங்கம்மா, கோபிக்கு பயப்படுற மாதிரி எதுவும் ஆகலம்மா. தோள்பட்டையில சாதாரண ஒரு காயம்தான், 2 நாள்ல வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. தைரியமா இருங்கம்மா. இப்பதான் போன உசுரே திரும்பி வந்த மாதிரி இருக்குயா. அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒண்ணு நெஞ்சே பதறி போயிடுச்சுங்க ஐயா. எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டு வரணும் பதறி போயிட்டோம் ஐயா. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்லம்மா, அழாதீங்கம்மா. சரிங்க, கோபி உள்ளதா இருக்காரு, வாங்க போய் பாப்போம். ஐயோ, என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? நானும் உங்க பொண்ணு உங்களை நம்பி தானுங்க இருக்கோம். எங்களை விட்டுட்டு போக எப்படிங்க மனசு வந்துச்சு? கொலகார பாவி, நான் சாகணும், நான் சாகணும், நான் சாகணும், நான் சாகணும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? நீங்க இல்லாம போயிட்டா நாங்க என்னங்க பண்ணுவோம்? யார்கிட்ட போய் நிப்போங்க? பேசாம எங்களையும் உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க, நாங்களும் நிம்மதியா வந்து சேர்ந்துடுவோம். இவர் தான் ஏதோ புத்தி கேட்டு பேசிக்கிட்டு இருக்காருன்னா நீங்களும் அதே மாதிரி பேசினா எப்படிமா? கோபிக்கு மயக்கம் தெளியட்டும், என்ன பிரச்சனைன்னு பக்குவமா கேளுங்க, ஆறுதலா 4 வார்த்தை பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்களும் செத்து போங்க நானும் செத்து போயிடுறேன்னு சொல்றது நல்லாவா இருக்கு? இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி சமயத்துல நீங்க தைரியமா இருக்கணும். நீங்களே மனசு உடைஞ்சு போயிட்டா எப்படி இவரை தேத்தி கொண்டு வர்றது? கோபி மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காரு, அதை நாம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ரெகுலரா மருந்து சாப்பிட்டா கொஞ்ச நாள்லயே சரியாயிடுவாரு, கவலைப்படாதீங்கம்மா. நான் சாக விடுங்க, நான் சாகணும், நான் பாவி, நான் பாவி, நான் சாக. அக்கா, போன் அடிச்சா எடுக்க மாட்டியா? என்ன பண்ற வீட்ல? அம்மு, ஏண்டி 2 நாளா ஃபோன் பண்ணல? ஆபீஸ்ல வேலை ரொம்ப ஹெக்டிக்கா இருந்துச்சு.
வீட்டுக்கு வந்த உடனே படுத்தா போதும்னு ஆயிடுச்சு. ஆமா, என்ன கேள்வி கேக்குறல்ல, நீயே எனக்கு ஃபோன் பண்ணல. எனக்கும் உன் நிலைமைதான். அதோட வேற ஒரு பிரச்சனையால கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டேன். பிரச்சனையா? ரவியால தானே? சேச்சே, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க வராத, அப்படியே வந்தாலும் வைஃபோட வான்னு நான் ரவி கிட்ட சொல்லிட்டேன். விஷயம் அது இல்ல, என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை. இப்ப அவ நம்ம வீட்ல தான் தங்கியிருக்கா. ஏங்கா, உன் சமூக சேவையை நீ விடவே மாட்டியா? அவளையே நம்ம வீட்ல தங்க வச்சிருக்க. அத பத்தி நேர்ல பாக்குறப்ப பேசலாம். ரிஷி எப்படி இருக்காரு? ஆபீஸ் கிளம்பிட்டாரா? தெரியல. தெரியலனா என்னடி அர்த்தம்? தெரியலனா தெரியலன்னு தான் அர்த்தம். விளையாடாத அம்மு. ரிஷி போறப்போ எங்க போறேன்னு சொல்லிட்டு போலையா? இல்ல, கேக்கல. அவர் சொல்லலன்னா என்ன, நீ கேட்க வேண்டியதானே? அவனே சொல்லலங்கிறப்போ நான் எதுக்கு கேட்கணும்? ஏய், ரிஷி உன் புருஷன்டி. நான் இல்லன்னு சொல்லலையே. அப்புறம் எதுக்கு இந்த ஈகோ? கேக்குறதால உனக்கு என்ன குறைஞ்சிர போகுது? சொல்லிட்டு போறதுனால அவனுக்கு என்ன குறைஞ்சிர போகுது? ஏண்டி இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசுற? உனக்கும் ரிஷிக்கும் ஏதாவது சண்டையா? ஆமா. நீ என்ன பண்ண? அக்கா, திஸ் இஸ் நாட் ஃபேர். அது எப்படி சண்டைனது நான் என்ன பண்ணேன்னு கேக்குற? அவன் என்ன பெரிய யோகிய சிகாமணியா? அவன் என்ன தப்பு பண்ணான்னு ஏன் கேட்கவே மாட்டேங்கிற? சொன்னா கோச்சுக்காத. சில விஷயத்துல நீ இன்னும் குழந்தையாவே இருக்க. ஆனா ரிஷி எல்லா விஷயத்திலயும் மெச்சூர்டா நடந்துக்கிறாரு. ஆமா ஆமா, அவன் மெச்சூரிட்டிய நீ தான் மெச்சுக்கணும். இடியட், அவன் மூளையே இல்லாத முண்டம். அம்மு, அக்கா ப்ளீஸ்க்கா, அவனை பத்தி பேசாத. எனக்கு அட்வைஸும் பண்ணாத, அப்புறம் நான் போனை வச்சிருவேன். அம்மா தாயே, நான் எதுவும் சொல்லல. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுப்பீங்க. உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்க என்னால முடியாது. ரொம்ப சந்தோஷம்க்கா, எப்பவுமே இப்படியே இரு. அது சரிடி, நீ எப்ப அக்காவை பார்க்க வர போற? இந்த வருஷமாவது அரியர்ஸ் இல்லாம லா எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படின்னா நீ கண்டிப்பா இங்க வரணுமே. அக்கா கூட இருந்து படிச்சா உனக்கு அரியர்ஸ் விழவே விழாது. சவுண்ட்ஸ் குட். நான் எதுக்கும் இத பத்தி யோசிக்கிறேன். உதப்படுவ. உன்னை பார்க்கணும் போல இருக்குடி. கிளம்பி வா. நான் தான் சொன்னேன்லக்கா, ஒர்க் ஷெட்யூல் டைட்டா இருக்கு. வீக்கெண்ட்ல வர முடியுமான்னு பாக்குறேன். ஓகே. சரிக்கா, நான் ஆஃபீஸ் கிளம்பணும். நான் வச்சிட்டுமா? பாய். பாய். டேக் கேர். ஐயய்ய, பொழுது விடிஞ்சதுல இருந்து பொழுது போற வரைக்கும் டங்கு டங்குன்னு யாராவது பெல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. என்னம்மா, நல்லா இருக்கியா? நெல்லுங்க, வீடு கிட்ட எதுவும் மாறி வந்துட்டீங்களா? என்ன மீனாட்சி இது? சர்ப்ரைஸா வந்தா சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா யார் நீன்னு கேட்டுட்டு இருக்க? வேற எப்படி கேட்க சொல்றீங்க? எந்த சூழ்நிலையிலயும் கூடவே இருந்து பிரச்சனையை தீர்க்கறதா புருஷ லட்சணம். ஆனா நீங்க எப்படியோ போய் தொலைன்னு அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. தேரை இழுத்து நிலைக்கு கொண்டு வரதுக்குள்ள நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? உன்னை தனியா விட்டு போனது தப்புதாம்மா. ஆனா அப்படி செஞ்சதுனாலதான் நம்ம புள்ள இன்னைக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். இல்லைன்னா என்னைக்கும் ராஜா கண்ணுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ரவிக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் ஆகலையேன்னு புலம்புன. ஆனா இப்போ ஏண்டா கல்யாணம் பண்ணி வச்சோன்னு புலம்பிட்டு இருக்க. நீ புலம்புற அளவுக்கு ரவிக்கும் கீர்த்தனாவுக்கும் என்னதான் பிரச்சனைமா? அவங்க ரெண்டு பேரும் ஏன் சந்தோஷமா இல்ல? தெரியலங்க. அப்புறம் எதை வச்சு அவங்க நல்லபடியா இல்லைன்னு சொல்ற? ஏதோ மனசுக்கு அப்படி தோணுது. ஏன் முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் சகஜமா தான் இருக்காங்க. ஆனா அவங்க பேசிக்கிறது, அக்கறை எடுத்துக்கிறது எல்லாத்துலயும் ஏதோ ஒரு போலித்தனம் இருக்குங்க. ஆனா அது பிரம்மையா இல்ல உண்மையான்னு எனக்கு தெரியலங்க. கீர்த்தனா கிட்ட விசாரிச்சா நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம்னு சொல்றா. ஆனா அவ மனசார சொல்றாளா இல்ல வாய் வார்த்தையா சொல்றாளான்னு என்னால கண்டுபிடிக்க முடியலங்க. இந்த குழப்பம் போதாதுன்னு புதுசா இன்னொரு தலைவலி வேற முளைச்சிருக்குங்க. நான் ஊர்ல இல்லாதப்போ ஒரு நல்ல விஷயம் கூட நடக்கலையாமா? குழப்பம் தலைவலின்னு கவலைப்படுற விஷயமா சொல்லிட்டு இருக்க. என்னங்க பண்றது? இந்த மாதவின்னு ஒருத்தி இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாதுங்க. அவளால நமக்கு எப்பவுமே தொல்லைதான். நடந்து முடிஞ்சதை விடுமா. நம்ம நிம்மதியை கெடுக்கிற மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்கான்னு சொல்லு. கீர்த்தனா நேரா அந்த கொலகாரியை பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க. நம்ம மருமக அவகிட்ட போய் சண்டை போட்டு ரவிய பேசி அவகிட்ட பிரிச்சு கூட்டிட்டு வருவான்னு பார்த்தா
இப்ப இவளும் அவ பக்கம் சாஞ்சிட்டாங்க. அக்கா அக்கான்னு அவளுக்காக அப்படி உருகுறா. அவங்க பாவம், அவங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு அவளுக்காக ஆதரவா வேற பேசுறாங்க. இவ்வளவு நாளா நம்ம புள்ள மட்டும்தான் அவ பேச்ச கேட்டு ஆடிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப நம்ம மருமகளும் அவ சொல்ற மாதிரியே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இல்லம்மா, நடந்ததெல்லாம் ஒரு வகை நல்லதுதான்னு எனக்கு தோணுது. என்னங்க நீங்க பேசுறீங்க? அந்த கொலகாரியோட சங்காத்தமே வேணான்னு நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். ஆனா நம்ம மருமக அவகிட்ட போய் அக்கா அக்கான்னு உறவு கொண்டாடுறானா, அதை எப்படிங்க என்னால ஏத்துக்க முடியும்? இந்த விஷயத்தை நீ அந்த கோணத்துல பார்க்காத மீனாட்சி. மாதவி ரவியும் பழகுறத தப்பா நினைச்சுக்கிட்டு கீர்த்தனை ஏதாவது கலாட்டா பண்ணியிருந்தா நாம என்ன பண்ணிருப்போம்? அவ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம கூனி குறுகி போய் தான் நம்ம நின்றுப்போம். கோவத்துல வீட்டை விட்டு போயிருந்தா அதோட நம்ம புள்ள வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கோம். ஆனா அப்படி எதுவும் நடக்கலையே. கீர்த்தனாவுக்கு மாதவி பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் அவளை அக்கா அக்கான்னு கூப்பிடறான்னா மாதவி மேலையும் ரவி மேலையும் அவளுக்கு துளி கூட சந்தேகம் இல்லைன்னு தானே அர்த்தம். பெருசா வெடிக்க போது நான் பயந்த விஷயம் இப்போ ஒண்ணு இல்லாம போனது நல்ல விஷயம் தானம்மா. அப்படிலாம் என்னால ஏத்துக்க முடியாதுங்க. கீர்த்தனா மாதவியோட உறவு வச்சுக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இத பாருங்க, நீங்க அவளை கூப்பிட்டு கட் அண்ட் ரைட்டா பேசுறீங்க. இல்ல மீனாட்சி, இதே மாதிரி கண்டிஷன் போட்டு தான் ரவி நம்ம கண்ட்ரோல்லே இல்லாம போயிட்டான். அது கீர்த்தனா விஷயத்தில் நடக்க வேண்டாம். நமக்கு மாதவியை பிடிக்கல, கீர்த்தனாவுக்கு அவளை பிடிக்காம போகணும்னு நாம எதிர்பார்க்க முடியாது. நம்ம வெறுப்ப நம்ம மரும மேல திணிக்கிறது நியாயமே கிடையாது. கீர்த்தனா வாழ்க்கைக்காக நீ பயப்படுறேன்னு எனக்கு தெரியுது. அவ அப்பாவியா இருக்கலாம், ஆனா புருஷனை விட்டு கொடுக்குற அளவுக்கு ஏமாறி கிடையாது. நீ அனாவசியமா பயப்படாத, புரியுதா? சாரி ஜான்சி, கிளாஸ் முடிச்சிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. நம்ம எல்லாருக்குமே பர்சனலா மட்டும் இல்லாம அபிஷியலாவும் ஒரு முக்கியமான கடமை இருக்கு. நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்து அதை நல்லபடியா செஞ்சு முடிச்சாதான் அதுல ஜெயிக்க முடியும். வர எக்ஸாம்க்கு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ற வேலை தலைக்கு மேல இருக்கு. அதை முதல்ல பார்க்க வேண்டாமா? பார்க்கணும். அதை எப்படி பார்க்கணும், எதுக்காக பார்க்கணுங்கிறத பத்தி பேசுறதுக்காக தான் உங்க 3 பேரும் இங்க வர சொன்னேன். மாதவி நமக்கு எதிராக இந்த சவாலை ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம். எதிரியோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத விட பலவீனம் என்னன்னு தான் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். தெரிஞ்சோ தெரியாமலோ அவளை ஜெயிக்கிறதுக்கு மாதவி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. மாதவியோட பலவீனம் என்னன்னு தெரிஞ்சா தானே நீங்க சொல்ற மாதிரி அவளை தோக்கடிக்க முடியும். கரெக்ட். மாதவி தன்னோட ஸ்டூடெண்ட்ஸை தான் மலை போல நம்பி இருக்கா. நம்மளோட பெரிய பலமே அவங்க தான் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவங்க தான் ஒரு பெரிய பலவீனமே. ஏன்னா அறிவை பொறுத்த வரைக்கும் கற்பூர புத்தி, கரி புத்தி, வாழைத்தண்டு புத்தின்னு 3 வகையா சொல்லுவாங்க. பாவம் மாதவி தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கற்பூர புத்தி இருக்கு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கறா. அதுல எந்த தப்பும் இல்லையே. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இதே தப்பதான் மாதவியும் பண்றா. ஜான்சி, நீங்க சொல்றது சரியானு தெரியலையே. மாதவிக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உயிரே கொடுப்பாங்க. உயிரை கொடுக்கலாம், ஆனா படிப்பு ஏறணுமே. வாழைத்தண்டு புத்தினா என்னன்னு தெரியுமா? வாழைத்தண்டுல என்னதான் நெருப்ப பத்த வச்சாலும் அது பத்தாது. அதுல நெருப்பு தான் அணைஞ்சு போகும். அது மாதிரி ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் மாதவி கிளாஸ்ல இருக்காங்க. புரியுது ஜான்சி. அவங்கள பாஸ் ஆக விடாம பண்ணிட்டா அப்புறம் நீங்க தான் எல்லாமே இந்த காலேஜ்க்கு. ஆனா இங்கதான் நாம ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அப்பதான் யாருக்கும் தெரியாம இதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். வழக்கமா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்க்கு படிக்கும்போது கடந்த 4 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்ப அந்த 4 வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எதுவும் கேட்காம விட்டுட்டா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபெயில் ஆயிடுவாங்கல்ல? அப்படி சொல்ல முடியாது, அப்படி சொல்லவும் கூடாது. ஏன்னா ஒட்டுமொத்தமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம மேலதான் சந்தேகம் வரும், நமக்கு தான் கெட்ட பேர் வரும். அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க ஜான்சி? சொல்றேன். கடந்த 4 வருஷத்துல வந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து
அதுல இருக்கிறதுலயே டஃப்பான கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணும். அதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு சில ஈஸி கொஸ்டின்ஸையும் சேர்த்துக்கணும். அப்படி பண்ணா நமக்கும் சேஃப், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டஃப். புரியுது ஜான்சி, விடுங்க, அசத்திடுவோம். இந்த விஷயத்துல நான் ஜெயிக்கிறதும் மாதவி தோக்குறதும் மட்டும் முக்கியம் இல்ல, இதனால உனக்கு ஒரு பெரிய ஆதாயமும் இருக்கு காயத்ரி. என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. இந்த எக்ஸாம் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மாதவிக்கு எதிராக ஆக போறாங்க. அப்புறம் என்ன, அவளோட சாப்டர் அதோட க்ளோஸ். அதான் முடிவாயிருச்சே. எனக்கு என்னமோ ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்னீங்க. புரியலையா? மாதவி போனதுக்கு அப்புறம் எனக்கு அடுத்து ஹெச்ஓடி ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் உனக்கு தாமா இருக்கு. ஓ, அது சொன்னீங்களா? அப்புறம் என்ன, ஒருத்தருக்கு 2 பேரை இதுல பெனிஃபிட் அடைய போறோம். ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவோம். இந்த நிமிஷமே மாதவி சவால்ல தோத்துட்டான்னு சந்தோஷப்படுங்க ஜான்சி. அது நடந்து முடியட்டும், அப்புறம் பாருங்க உங்க எல்லாரையும் எப்படி கவனிக்கிறேன்னு. சரி, நீங்க கிளம்பலாம். சரிங்க ஜான்சி. Come in, sir. எஸ், கம் இன். சார், கோவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். அந்த ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் ஒருத்தர் சூசைட் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு சார். சாமி சரணம். கொஞ்ச நாளா இந்த மாதிரி எதுவும் இன்சிடென்ட் நடக்கலையேன்னு சந்தோஷப்பட்டேன். இதே கண்டினியூ ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஓகே, அந்த கான்ஸ்டபிளோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு? எனி இஷ்யூஸ்? இல்ல சார், அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல சார். குண்டு தோள்பட்டை உரசிட்டு போனதால அங்க மட்டும் காயம் ஏற்பட்டிருக்கு சார். ஆனா மென்டல் அவர் டிஸ்டர்ப் ஆயிருக்காருன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு சார். இமிடியேட்டா அவருக்கு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஆளுக்கு மட்டும் இல்ல பென்சன், எல்லா போலீஸ்காரங்களுக்கும் மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பா கவுன்சிலிங் கொடுத்தே ஆகணும். கொலை, கொள்ளை, ராபரி, விஐபிங்களோட பாதுகாப்புன்னு எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே சுற்றிட்டு இருக்கோம். கிரிமினல்ஸ் கூடவே வாழ்ந்துட்டு இருக்கோம். கவுன்சிலிங், தியானம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாதான் ரிலாக்ஸ் ஆக முடியும். இல்லைனா மென்டல் ப்ரெஷர் அதிகமாகி ஒவ்வொரு போலீஸ்காரனும் இந்த முடிவுக்கு தான் வருவான். யூ ஆர் ரைட் சார். ஏன் சார், கவர்மெண்ட் தான் கவுன்சிலிங் கொடுக்க ஏற்பாடு பண்ணணும். ஆனா இதை பத்தி யாரும் யோசிச்ச மாதிரியே தெரியலையே சார். கவர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு சம்பளம் கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. நம்ம மென்டல் ஹெல்த்தை பற்றி அவங்களுக்கு எங்கே அக்கறை இருக்கு? நாமளாதான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில ரிலாக்ஸை தேடிக்கணும். சரி, நீங்க ஒன்று பண்ணுங்க சார். அந்த கான்ஸ்டபிள் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் நடந்த இன்சிடென்ட் பத்தி ஒரு ஃபாலோ அப் ரிப்போர்ட்டை கொடுங்க. எஸ் சார். இந்த பிரச்சனை நம்ம லெவலோட முடியாது. மினிஸ்டர் கூப்பிட்டு ஏன் எப்படின்னு விசாரிப்பாரு. மீடியாக்கள் கேள்வி கேட்பாங்க. சரி, ஃபார்மாலிட்டிக்கு ஒரு என்கொயரி பண்ணி ரிப்போர்ட்டை கொடுத்துருவோம். ஓகே சார். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த தலைவலி வேற. நிம்மதியா என்ன மலைக்கு போக விட மாட்டாங்க போல இருக்கு. சரி, நீங்க கிளம்புங்க. எஸ் சார். பென்சன், ஒரு நிமிஷம் சார். எதையோ பேசி ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க மறந்துட்டேன். ஆமா, அந்த கான்ஸ்டபிளுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக அவர் சூசைட் அட்டெண்ட் பண்ணாரு? சார், அவரு ஏதோ ஒரு என்கவுண்டர்ல இன்வால்வ் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அநியாயமா ஒரு அப்பாவியை நான் கொன்னுட்டேன், பாவம் பண்ணிட்டேன்னு அடிக்கடி அவர் புலம்பிட்டு இருப்பாரா. ஹையர் ஆபீசர்களை நம்பவே கூடாது, அவங்க சுயநலத்துக்காக நம்மளை பலிகடை ஆக்கிடுவாங்கன்னு சமயங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாரா. அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் மூலமா இதெல்லாம் கலெக்ட் பண்ண சார். அது சரி, அந்த கான்ஸ்டபிள் பேர் என்ன? கோபி சார்.